கர்த்தர் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். பாருங்க, இந்த டைட்டில் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா, இந்த டைட்டில் மிகப்பெரிய ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா! இஃப் யூ ட்ரூலி லவ் காட், பி ரெடி ஃபார் திஸ். அப்படிங்கிறது நம்முடைய தலைப்பு. நீங்கள் உண்மையிலேயே கர்த்தரை நேசிக்கிறீர்கள் என்றால் இதற்கு தயாராக இருங்கள். ஹல்லேலூயா! இதற்கு தயாராக இருங்கள். எதற்குங்கிறது நம்ம சர்மன்ல பார்க்கலாம். இதற்கு தயாராக இருங்கள். அப்போ கர்த்தரை நீங்க நேசிக்கும் பொழுது, கர்த்தரை நீங்க உண்மையாக நேசிக்கும் பொழுது, ஒரு சில விஷயங்கள்ல நிறைய காரியங்களுக்கு உங்களுக்கு விரோதமாக எழும்பும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பும். Whenever God begins to deal with you on something, கர்த்தர் உங்களோடு கூட ஒரு சில விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னா, ப்ளீஸ் அக்செப்ட் தி ப்ராசஸ். அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை நீங்க அனுமதிங்க. ஹல்லேலூயா! உங்களுடைய வாழ்க்கையில அனுமதிங்க. இப்போ உங்களை வைத்து ஒரு சில திட்டங்களை போட்டு வைத்திருக்கிறார். உங்களை வைத்து ஒரு சில காரியத்தை செய்ய இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அதை நீங்க அனுமதி கொடுக்க வேண்டும். ஆண்டவர் செய்யட்டும். அவருடைய விருப்பத்தின்படி நடந்து கொள்றதுதான் நமக்கு நல்லது. ஹல்லேலூயா! ஸோ டோன்ட் ஸ்டாப் தி ப்ராசஸ். அந்த ப்ராசஸை நம்ம கெடுக்க கூடாது. ஸோ டு நாட் டிலே தி ப்ராசஸ். அந்த ப்ராசஸையும் நம்ம தள்ளி போடக்கூடாது. எவ்வளவு சீக்கிரம் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு விஷயம் செய்யறாரு அப்படின்னா, அது அனுமதித்து போக வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப அந்த அனுமதி நம்ம தள்ளி போடாமல் நேரத்துல காலத்துல கர்த்தர் நடத்தட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ப்ராசஸ அங்கீகரிக்க வேண்டும். அதுதான் நான் சொன்னேன், ப்ளீஸ் அக்செப்ட் தி ப்ராசஸ் டு டீல் வித் சம்திங், டு டீல் வித் யூ ஆன் சம்திங். ஏதோ ஒரு விஷயத்தை ஆண்டவர் உங்களை வைத்து செய்ய இருக்கிறார். ஏதோ ஒரு விஷயம் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய இருக்கிறார்னு சொன்னா அதை தள்ளி போடாதீங்க, நிறுத்தாதீங்க. So we have to walk with Lord Jesus Christ. Hallelujah! அவர் நம்மோடு கூட சேர்ந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம சிந்திக்க கூடாது. நாம அவரோடு கூட சேர்ந்து நடக்க வேண்டும். நாம அவரோடு கூட சேர்ந்து நடக்கும் பொழுது நிச்சயமாகவே அங்க ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, so allow the process to complete. அந்த ஒரு விஷயத்தை நீங்க அனுமதிக்க வேண்டும். அந்த ப்ராசஸ் நிறைவடைய நீங்க அனுமதிக்க வேண்டும். இந்த காரியம் நிறைவேற அனுமதிக்க வேண்டும். கர்த்தர் உங்களை வைத்து செய்ய இருக்கிற காரியம் நிறைவேற, அது முடிவடைய நீங்க அனுமதிக்க வேண்டும். சரிங்களா? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். பேசுறதுக்கு சாதாரணமா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா இது எல்லாமே ஒரு வேலிடான பாயிண்ட். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தின்படி, இஃப் யூ வாக் அலாங் வித் காட், இஃப் யூ ஒபே லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், இஃப் யூ ஒபே ஹிஸ் வேர்ட்ஸ், இஃப் யூ வாக் இன் த ஸ்பிரிட், டெஃபினெட்லி உங்களால அந்த ப்ராசஸ் நிறைவடையும் பொழுது ஒரு மேன்மை இருக்கிறது. ஒரு மேன்மை இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, சரிங்களா? அப்போ கர்த்தர் நம்மை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போகிறார். ஒரு ஜேர்னில இருந்து, from one journey to another, if God is taking us from one journey to another, from one pain to another, ஒரு வழியில இருந்து இன்னொரு வழி. நம்முடைய வாழ்க்கை, நம்ம எங்க இருக்கிறோம்? நம்ம பரலோகத்துல இல்ல. நம்ம எல்லா பூமிக்குரிய பிள்ளைகள், பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த பூமி ஒரு சிறிய லெவல்ஸ்க்கு மேல நம்ம போன நம்மளால மூச்சு விட முடியாது. அங்க ஆக்சிஜன் கிடையாது. இந்த பூமி ஒரு சில ஹைட் வரைக்கும் தான் நமக்கு ஆக்சிஜன் இருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு ஆக்சிஜனே இருக்காது. நீங்க ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் போனீங்கன்னா பார்க்கலாம். ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் போனீங்கன்னா சர்டன் டெப்த், பெரிய ஹில்லுக்கு மேலாம் நீங்க டூரிஸ்ட் ஸ்பாட்ல போய் நிற்கும் பொழுது உங்களால அப்சர்வ் பண்ண முடியும். கொஞ்சம் உங்களுக்கு அழுத்தமா இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுடைய பிரீத்திங்.
ஏன்னா அங்க ஆக்சிஜனுடைய லெவல் வந்து கம்மியா இருக்கும் ஒரு சில டெப்த்துக்கு மேல. அப்போ அதனால தான் பாருங்க நிறைய ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ், அந்த அஸ்ட்ரோனட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தே கேரி தி ஆக்சிஜன் சிலிண்டர், தே கேரி ஆல் தீஸ் திங்ஸ். இதை விட்டு ஸ்பேஸுக்கு போகணும்னா இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்க. அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா இந்த பூமியில தான் நம்ம வாழ்றோம். நம்ம ஏதோ பரலோகத்துல வாழல, பூமியில தான் வாழ்றோம். அப்போ பூமியில வாழும் பொழுது நமக்கு உபத்திரங்கள் அநேகம். From one tribulation to another, from one pain to another, from one journey to another, ஆண்டவர் நம்மை கொண்டுட்டு போவார் அருமையான தேவ பிள்ளைகளை. ஹல்லேலூயா. So, if God wants to deal with you on something, you should accept the process. You should not stop the process. You should not delay the process. You should allow the process to complete. You have to walk with God. Hallelujah. Allow the process to complete. God is taking you to one journey to another, from one pain to another, from one tribulation to another, from one pressure to the another. உங்களுடைய வாழ்க்கையில இது எல்லாமே இருக்கும். எந்த மனிதனும் எந்த பிரச்சனையே இல்லை, நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னா அங்க ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். அங்க ட்ரபிள் இல்லாம இருக்குதுன்னு சொன்னா உலகத்துக்குரியவன் அங்க எங்கேயுமே அங்க வல்லமை இல்லைன்னு சொன்னா அவன் அமைதியா இருப்பான். உங்களுக்கு நிம்மதியா வாழ விடுவான். கொஞ்ச நேரம், கொஞ்ச காலம் வாழ்ந்துக்கிட்டோம்னு சொல்லி அப்படியே வாழ விடுவான். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே ஒரு விஷயம் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சொன்னாலே, அவனுக்கு தெரிஞ்சாலே போதும், அங்க உங்களோடு கூட வந்து நின்று உபத்திரவங்களை கொடுப்பான். அப்போ எங்கேயுமே ஆண்டவர் அங்க இல்லைன்னு சொன்னா அவன் உங்களை அப்படியே லேசா விட்டுடுவான். ஆண்டவர் நேசிக்கலப்பா, இந்த மகளை நேசிக்கல. ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறாரு. அவனுடைய கணக்கு நான் சொல்றேன் பாருங்க. அங்க எதுவுமே இல்லை, அங்க வல்லமை இல்லை, அங்க ஒரு நேசம் இல்லை. இந்த மகளும் ஆண்டவரை நோக்கி பார்க்க போறதில்ல, இந்த மகனும் ஆண்டவரை நோக்கி பார்க்க போறதில்ல. இந்த மகன் உலகத்துக்குரிய மகனாய் இருக்கிறான்னு சொன்னா அங்க உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. அதனாலதான் நிறைய பேர் நம்ம பார்க்கிறோம், எல்லாம் ஜம்முன்னு வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி நாம கேள்விப்படுகிறோம். அது அப்படிதான். உலகத்துக்குரியவன் அப்படியே நல்லது செய்யற மாதிரி செய்து கடைசியில வியாதிகளையும் மரண படுக்கைகளும் ப்ரீமெச்சூர் டெத்தையும் இப்படியாக ப்ரீமெச்சூர் டெத்தை கொடுத்து எல்லாம் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கை விட்டுட்டு பாதாளத்துக்கு கூட்டிட்டு போயிடுவான். இதுதான் அவனுடைய தந்திரம் என்னன்னா, இந்த மனிதர்கள் மேல ஒரு பெரிய பொறாமை இருக்கிறது. கர்த்தருடைய ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளைகள், கர்த்தருடைய சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளைகள், அந்த பிள்ளைகளை வகை தேடுகிறதான காரியம் என்னன்னா, கர்த்தரிடத்தில் இருந்து பிரிக்க வேண்டும். நல்லா உணர்ந்துக்கணும், புரிந்து கொள்ள வேண்டும். இவனுடைய எண்ணம் என்னன்னா, கர்த்தரிடத்திலிருந்து பிரிக்க வேண்டும். அப்பதானே கர்த்தரிடத்துல இருந்து நன்மை நடக்கும். கர்த்தரிடத்திலிருந்து பிரிச்சுட்டா கொஞ்ச காலம் அப்படியே ஒரு பிரச்சனையும் கொடுக்காத மாதிரி ஒரு நாடகம் பண்ணி கடைசியில அநேக காரியங்களை கொடுத்து, அந்த மாம்சமும் ரத்தமும் உங்களுடைய சதை தான் அவனுக்கு உணவு, உங்களுடைய ரத்தம் தான் அவனுக்கு ட்ரிங்க். இப்படியாக உங்களுடைய எல்லாத்தையும் அரிச்சு கிட்னி அரிச்சுட்டு, லிவர் அரிச்சுட்டு, எல்லாம் பேன்கிரியாஸ மென்னு சாப்பிட்டுட்டு, இப்படியாக அவன் என்ன பண்ணுவான், கடைசியில படுத்த படுக்கையை ஆக்கிட்டு அவன் என்ன செய்யறான், கடந்து அப்படியே மரணத்தை கொண்டு வந்து நரகத்து கூட்டிட்டு போயிட்டு அவனுடைய காரியங்களை சாதிப்பான். இதுதான் அவனுடைய திட்டமா இருக்கிறது. ஆனா தேவன் உங்களை உண்மையாகவே நேசிக்கிறார் அப்படின்னு சொன்னா இவன் வந்து ஃபர்ஸ்ட் ஆளா வந்து நிற்கிறான். அப்போ எவ்ரி டைம் காட் ஷோஸ் அப் மைட்டிலி இன் மை லைஃப். இப்போ என்னுடைய வாழ்க்கையில ஒரு மைட்டி காரியத்தை ஆண்டவர் எனக்கு காட்டுறாருன்னு சொன்னா, he shows with fire. இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா ஃபயர் பிகம்ஸ் அ நார்மல் லைஃப்.
அக்கினி, தேவனுடைய அக்கினியை வைத்து நம்முடைய லைஃபே நார்மலாக மாறப்படுகிறது. ஹல்லேலூயா. So there are so many pains, so many journeys, so many tribulations, so many pressures in our lives. So if fire இல்லாம நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. தேவ அக்கினியை வைத்துதான் தேவன் நமக்கு வச்சிருக்கிற காரியங்களை நம்ம ஜெயிக்க முடியும். அதை வச்சிருக்கிற காரியத்தை ஆண்டரோடு கூட ஜெயம் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. So when nothing happens, நமக்கு ஒண்ணுமே நடக்கலைன்னா ஆண்டர்கிட்ட கேட்கலாம், தாராளமா கேட்கலாம். எங்க இருக்கிறீங்கப்பா? எனக்கு ப்ராப்ளமே இல்லையா ஆண்டவரே? நீங்க இருக்கீங்களா? நீங்க இருக்கீங்களா அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா அங்க ஒண்ணுமே இல்லைங்களே. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறதுனாலதான் இவன் வந்து கெடுத்து கெடுத்து நிறைய காரியங்களை கொடுக்கணும்னு சொல்லி அவன் தெரிந்து கொண்டு இருக்கிறான். நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய ஆழத்தை. அப்ப when nothing happens, நம்ம கேட்கணும், ஆண்டவரே நீங்க எங்க இருக்கிறீங்க? எங்க கூட இருங்கப்பா. ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்கு, ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கு, பிரச்சனையே இல்லாத மாதிரி இருக்கு. அப்ப நீங்க உஷாரா மாற வேண்டும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா கர்த்தர் அங்க உங்க கூட இருக்கிறதுனால தான் இவன் மூலியமா பிரச்சனை வருது. ஹல்லேலூயா. அப்போ நல்ல உஷாரா நம்ம இருக்க வேண்டும். Sometimes when you sense God's presence, absolute presence, when you go through multiple pressures, hallelujah, நீங்க மல்டிபிள் பிரஷர்ஸ், நிறைய கஷ்டங்களின் பாதையில நீங்க போய்கொண்டு இருக்கிறீங்கன்னா during that time you will see the absolute presence of God. hallelujah. ஏராளமான ஒரு பிரஷர்ஸ்குள்ள போய்கொண்டிருக்கிறீங்க, அழுத்தத்துக்குள்ள போய்கொண்டிருக்கு உங்க வாழ்க்கை. இந்த சைடு பார்த்தா கடன் பிரச்சனை, அந்த சைடு பார்த்தா பிரிவினை, இந்த சைடு பார்த்தா அட்டாக்ஸ் ஃப்ரம் லெஃப்ட், ரைட், பிஹைண்ட் அண்ட் இன் த ஃப்ரண்ட். ரைட் சைட்ல இருந்து வலதுபுறம், இடதுபுறம், முன்புறம், பின்புறம், இப்படியாக ஒவ்வொரு அட்டாக்ஸ் உங்களுக்கு வருகிறது அப்படி என்று சொன்னால் அந்த நேரத்தில் கர்த்தருடைய அப்சல்யூட், அவருடைய முழுமையான பிரசன்னத்தை உங்களால உணர முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்கு ஒரு வனாந்திரம் அனுமதிக்கப்பட்டிருக்கு, நமக்கு ஒரு வில்டர்னஸ் அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படி என்று சொன்னால் அங்க ஆண்டவர் இல்லைன்னு நீங்க நினைச்சிடாதீங்க. ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார். அந்த வனாந்திரத்தின் வழியா ஆண்டவரை நீங்க அறிந்து கொள்வீர்கள், அவருடைய முழுமையான பிரசன்னத்தை அறிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. இல்லைன்னா நம்ம சாப்பிட்டு 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 கொழுத்து 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 தூங்க வேண்டியதுதான். நம்ம சாப்பிட்டு 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 கொழுத்து 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 ஒரு நாள் திடீர்னு ஹார்ட் பர்ஸ்ட் ஆயிடும். அதாவது இருக்குதுங்க, கர்த்தர் நம்மை நடத்துகிற விதம், நடத்துகிற பாதை எப்படியாக இருக்கிறது, அந்த பாதையில ஆண்டவர் பிரம்மாண்டமாக தெரிகிறார், பிரம்மாண்டமாக தெரிகிறார். So if you go through multiple pressures, you will understand, you will know the absolute presence of God. So God is with you. Hallelujah. Satan has no power when there is nothing. எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஒரு வல்லமையும் கிடையாது. அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னா அவன் ஏன் வந்து டிஸ்டர்ப் பண்ண போறான்? அவன் டிஸ்டர்ப் பண்ண போறது இல்லை. கர்த்தர் அங்க இருக்கிறார், உங்களை பயன்படுத்த போகிறார், உங்களை நேசிக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நிச்சயமாகவே அங்க வந்து இருக்கிறான், அங்க வந்து ட்ரபிள் கொடுக்க இருக்கிறான். அப்போ எப்பொழுதும் ஆண்டவரை மேன்மை பாராட்டி ஆண்டவரோடு கூட ஐக்கியமாய் இருந்து ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கும் பொழுது இவ்விதமாக ஆண்டவரை உங்களை நேசிக்கிறார். So there will be a reciprocation of love. கர்த்தர் நம்மை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அவரை நேசிக்கணும். அப்ப ரெசிப்ரோகேட் பண்ணும் பொழுது எவ்வளவு சாத்தான் பிரச்சனை கொடுத்தாலும் எவ்வளவு கொடுத்தாலும் நம்மளால மேற்கொள்ள முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, so you are a powerful tool in the hands of the God. Hallelujah. இப்போ பாருங்க, சாத்தான் எங்க வந்து நிற்கிறான்? சாத்தான் எங்க வந்து நிற்கிறான்?
தேவனை அதிகமாய் நேசிக்கிற பிள்ளைகளிடத்தில் வந்து நிற்கிறான். தேவனை அதிகமாய் விசுவாசிக்கிற பிள்ளைகள் இடத்துல வந்து நிற்கிறான். ஏன்னா நீங்க ஒரு வல்லமையுள்ள ஒரு பாத்திரம். நீங்க ஒரு வல்லமையுள்ள கர்த்தருடைய கரத்தில் நீங்க ஒரு வல்லமையுள்ள பாத்திரம். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு பாத்திரம். ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒரு பாத்திரம். ஆண்டவரை ஆண்டவரை விட்டு கொடுக்காத ஒரு பாத்திரம். எந்த சூழ்நிலை என் தேவனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவரை மேன்மை பாராட்டுறீங்க. அப்ப நீங்க மேன்மை பாராட்டுற பிள்ளைகளா நீங்க இருக்கிறீங்கன்னா, சாத்தான் வந்து அங்க நிற்கிறான். ஆனா அதை குறித்து நீங்க பயப்படக்கூடாது. So everything is against me. நீங்க கேட்கலாம், சிஸ்டர் என்னை சுத்தி ப்ராப்ளம் தான், என்னை எல்லாம் வெறுக்கிறாங்க, என்னை எல்லாம் ஒதுக்குறாங்க, யாரும் என்ன நேசிக்கல, யாரும் என்ன நேசிக்கல அப்படின்னு சொல்றீங்களே இந்த காலை வேளையில. ஏன்னா ஏன் தெரியுமா யாரும் உங்களை நேசிக்கல? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதுனால. ஹல்லேலூயா. நீங்க ஒரு நீதியின் பாதையில நீங்க நடக்கிறீங்க. நீங்க ஒரு சிலுவையை சுமக்குறீங்க. ஆண்டவர் இப்படியாக தன்னுடைய சீடர்களை பார்த்து சொன்னார், சிலுவையை சுமந்து என் பின்னாடி வாங்கன்னு சொல்லி. அப்போ நீங்க கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்னா the whole world will be against you. நல்லா பேசிட்டு இருக்கவங்க நாளைக்கு உங்ககிட்ட பேசாம போவாங்க. நல்லா இருக்கு. ஏன்னா நீதியின் தேவன். அவர் யாரு? நீதியின் தேவன். ஏதோ ஒரு ஜென்ம சுபாவம் இருக்கிறது அவருக்குள்ள, பிளட் லைன் இருக்கு. கரைப்படிந்த அழுக்குள்ளவர் கிடையாது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய ரத்தம் பரிசுத்த ரத்தம். புரிகிறதா? இப்ப நம்ம தாயின் கருவில வளர்ந்த பிள்ளைகள், நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் இருக்கிறது. நம்மை போன்றவர் கிடையாது ஆண்டவர். நம்மை போன்றவர் கிடையாது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார்னு சொன்னா, when God calls my beloved son, when God loves you, when God calls my beloved son, the whole world is against you. Hallelujah. இந்த முழு பிரபஞ்சமே, இந்த உலகமே உங்களுக்கு எதிராக இருக்கும். ஏன்னா நீதியில் நடக்கிற தேவன், நீதியின் பாதையில நடக்கிற தேவன், நீதிக்கு சரி கட்டுகிற தேவன், அவர் நீதி செய்கிறவர், அவர் நீதியுள்ளவர். அப்படி இருக்கும் பொழுது இந்த முழு உலகமே உங்களுக்கு விரோதமாய் எழும்பும். ஆனா அதை நீங்கள் எண்ணாமல், அதை நீங்கள் பொருட்படுத்தாமல், அதை நீங்கள் எண்ணாமல், நீங்க கர்த்தரை நேசிக்கும் பொழுது, கர்த்தரோடத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தர் உதவி செய்வார். If you love God, you will hate the world. இந்த உலகத்துக்குரிய சமாச்சாரங்கள், காரியங்கள், இதெல்லாம் நீங்க வெறுப்பீங்க. நீங்க உண்மையாகவே ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள் என்று சொன்னால், நீங்க இந்த உலகத்துக்குரிய காரியத்தை வெறுத்து விடுவீர்கள். ஹல்லேலூயா. உலகத்துக்குரிய காரியங்களை வெறுத்து விடுவீர்கள். சரி, ஆண்டவர் சொல்றாரு, என் அன்பு மகளே என்று அழைக்கிறார். என்னுடைய அன்பு மகனே என்று அழைக்கிறார். நீங்க அவருக்கு என்ன பிரைஸ பே பண்ண இருக்கிறீங்க? என்னுடைய அன்பு மகனேன்னு ஆண்டவர் அழைக்கிறார். அன்பு மகளே, அவருடைய அன்புக்கு நீங்க என்ன விலைக்கிரியமாக கொடுக்க இருக்கிறீங்க? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆதியும் அந்தமுமானவர். அவர் உங்களை நேசிக்கிறார், உங்களை பேர் சொல்லி அழைக்கிறார்னு சொன்னா அவருக்கு என்ன விலைக்கிரியமாக கொடுக்க இருக்கிறீங்க? சிந்தித்து பாருங்கள். நீங்க சிலுவையை சுமந்துதான் போகணும். அதனுடைய பாதை ஒரு குறுகலான ஒரு பாதையா இருக்கும், கடினமான பாதையா உங்களுக்கு இருக்கும். அல்ல முள் இருக்கும், கல் இருக்கும், மேடு இருக்கும், பள்ளம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா சிலுவையை சுமந்து போய் முடியும் பொழுது அந்த சிலுவைக்கு அப்புறம் ஒரு மேன்மை இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைக்கு அதான் சொன்னேன், வனாந்திரம். அந்த வனாந்திரத்தின் வழியை ஆண்டவர் உங்களுக்கு, அவருடைய முழு பிரசன்னத்தை உங்களால உணர முடியும். அவர் நல்லவர் என்பதை உங்களால உணர முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேரை ஒத்துக்கிறீங்க? கர்த்தர் அவர் அந்த இடத்துல இல்லைன்னு சொன்னா அப்படியே நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாம் ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணி சந்தோஷமா பேசிக்கிட்டு குதூகலமா இருந்துகிட்டு
ஏன்னா ஆண்டவர் அந்த இடத்துல இப்ப ஒண்ணும் இல்லைங்க. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு பார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இப்போ ஒரு பார் இருக்கு. சொல்லப்போனா இந்த பாரே ஆக்சுவலி இருக்கக்கூடாது. இந்த மாரி கெட்ட காரியங்கள் செய்யற இடமே இருக்கக்கூடாது. டாஸ்மாக் கடைகளே இருக்கக்கூடாது. சினிமா தியேட்டர்ஸே இருக்கக்கூடாது. களியாட்டம் ஆடுற இடமே இருக்கக்கூடாது. எதுவுமே இருக்கக்கூடாது. இப்ப அந்த இடத்துல ஜனங்க எப்படி இருக்கிறாங்க? ஜனங்க எப்படி இருக்கிறாங்க? சிரிச்சுக்கிட்டு, காமெடி பண்ணிக்கிட்டு, குடிச்சுக்கிட்டு, அசிங்க காரியங்கள் செய்துகிட்டு, அங்க ஆண்டவரை அவங்க சிந்திக்கவே மாட்டாங்க. சிந்திக்கவே மாட்டாங்க. ஒரு விபச்சாரம் செய்கிறார்கள். வேசித்தனம் இது போல அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா, ஆண்டவரை அங்க அவங்க கொஞ்சம் கூட ஒரு சிந்தனை கூட கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கே அது நல்லா தெரியும். பரிசுத்த தேவன்னு. அப்ப மட்டும் ஆண்டவர ஓரம் கட்டி வச்சுருவாங்க. ஆண்டவர ஓரம் கட்டி வச்சுருவாங்க. ஏன் ஓரம் கட்டி வச்சுடுறாங்க? அந்த இடத்துல சாத்தான் நின்று கொண்டு இருக்கிறான். சாத்தான் கெட்ட காரியங்களை செய்ய வைத்து, அதன் மூலியமாக ஒரு சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஒரு சிரித்து, பேசி, போதையில் இது அருவருக்கிற காரியம் தான். ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு சந்தோஷம். நமக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டியவர், சந்தோஷம் கொடுக்க வேண்டியவர் யாரு? தேவனாகிய கர்த்தர் தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். அவர்தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். அசுத்த காரியங்கள் சந்தோஷம் கொடுக்குதுன்னா, அது சாத்தான் உங்களுக்கு சந்தோஷத்தை குடுத்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி, உங்களுடைய குடி போதைக்கு அடிமையாக்கி உங்க லிவர பிடுங்கிடுவான், உங்க கிட்னிய பிடுங்கிடுவான். அல்லேலூயா! அப்ப கர்த்தருக்கும் அவனுக்கும் இருக்கிற வித்தியாசம், நாடகம் நடித்து நாடகம் நடித்து, சந்தோஷத்தை குடுக்கிற மாரி ஒரு விஷயத்தை செய்து, கடைசில ஒவ்வொரு பார்ட்ஸா அவுட் ஆயிடும். ஒவ்வொரு பார்ட்ஸா அவுட் ஆயிடும். ஒவ்வொரு பார்ட்ஸ் பாடியில இருக்கிற பார்ட்ஸ் அவுட் ஆயிட்டு, அவன் சந்தோஷப்படுகிறான். அதனால நல்லா உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா! நம்ம உலகத்தின் காரியத்தை வெறுத்து, உலகத்துக்குரிய காரியத்தை வெறுத்து, நம்ம ஆண்டவருடைய ஆண்டவரோடு கூட பின்பற்றி நடக்கும் பொழுது, ஒரு சிலுவையை சுமக்கும் பொழுது, வலிகள், வேதனைகள் இப்படிலாம் சந்தோஷமா ஆனா இங்க வந்து ஒழுக்கமா வாழணும். கர்த்தரிடத்தில் ஒழுக்கமா வாழணும். இப்படி தாந்தோணியா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். கேட்கறதுக்கு ஆள் இல்ல. ஆனா கர்த்தருடைய பாதையில நடக்கும் பொழுது கேட்கறதுக்கு ஆள் இருக்கு. தேவன் கேள்வி கேட்கிறவர். தேவன் திருத்துகிறவர், தேவன் அன்பு செலுத்துறவர், தேவன் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறவர், பரிசுத்த ஆவியானவர் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறவர். அப்போ சிலுவையில சுமர்ந்து போகும் பொழுது, ஒரு பாதையில இருந்து இன்னொரு பாதைக்கு போகும் பொழுது, ஒரு வழியில இருந்து இன்னொரு வழிக்கு போகும் பொழுது, ஒரு ட்ரிபுலேஷன்ல இருந்து இன்னொரு ட்ரிபுலேஷன் போகும் பொழுது, ஒரு பிரஷர்ல இருந்து இன்னொரு பிரஷர் போகும் பொழுது, கர்த்தர் நல்லவர் அப்படின்னு உங்களுக்கு புரியும். ஹல்லேலூயா! அப்போ அந்த உபத்திரவம் அந்த ஒரு தருணத்தில் கர்த்தர் பெரியவராய் தெரிகிறார். பெரியவராய் தெரிகிறார். நம்ம அப்பதான் தேடியே பார்ப்போம். நமக்கு ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்க ஆண்டவர் நமக்கு கண்ணுக்கு தெரிவார். இல்லைன்னா எப்படி இருப்போம்? கொழுத்து கொழுத்து சாப்பிட்டுட்டு நல்லா வெயிட் போட்டுருவோம். ஹல்லேலூயா! கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். பாருங்க, லவ் ஆஃப் காட் brings pressures to the flesh. Love of God brings pressures to the flesh. நம்மளுடைய மாம்சத்துக்கு நம்முடைய மாம்சத்துக்கு ஆண்டுடைய அன்பு இப்படியாக ஆணுடைய அன்பு இருக்கும் பொழுது தவறு செய்ய தோணாது. மாம்சத்துக்குரிய காரியங்கள் தான் இப்ப நான் சொன்னது. இந்த டாஸ்மாக்கு, இந்த தண்ணி அடிக்கிறது, சிகரெட்டு பிடிக்கிறது, அசுத்த காரியங்கள் செய்கிறது, இது போல சில பாத்தீங்கன்னா அந்த பாக்கெல்லாம் போடுறாங்க. அதெல்லாம் போட்டாதான் வாழ முடியும்னு சொல்லி. நான் என்ன சொல்றேன், கர்த்தர் தான் உங்களுக்கு போதையா இருக்கணும். இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு போதையா இருக்கணும். இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு நல்லது செய்ய முடியும். இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கிறவரா இருக்கணும். இத பண்ணாதான் எனக்கு சந்தோஷம் கிடைக்குதுன்னா, அப்ப சம் டேஞ்சர் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. ஒரு தீங்கு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஹல்லேலூயா! அதனால சாத்தான் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்துகிட்டு கடைசியில எல்லாத்தையும் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் அவுட் ஆகி கடைசியில நம்முடைய ஜீவனே போகிறது. ஹல்லேலூயா! நல்லா சிந்திக்க வேண்டும்.
So attacks from left, right, behind and front, the vibrations of God attracts the hell. If God loves you, the vibrations of God, ஆண்டவர் அவருடைய பிரசன்னம் உங்களை சூழ்ந்து இருக்கும் பொழுது, உங்களை சூழ்ந்து இருக்கும் போது இட் அட்ராக்ட்ஸ் தி ஹெல். ஏன்னா அவனுக்கு பொறாமை பிடித்தவன் இல்லையா, அவன் சபிக்கப்பட்டு நரகத்துக்கு தள்ளப்பட்டவன்ல. So the spirits, whatever was casted out into the hell, that will rise from the pit of the hell when you sin. நீங்க பாவம் செய்றீங்கன்னு சொன்னா இட் அட்ராக்ட்ஸ் தி பிட் ஆஃப் த ஹெல். அதெல்லாம் சொல்றேன். ஆண்டவர் கல்வாரி சிலுவையில எல்லாவற்றையும் சுமந்தார். பாவங்கள், சாபங்கள் அனைத்தும் சுமந்தார். இப்ப நடக்கிற சாத்தான் அட்டாக்ஸ் எல்லாம் உங்களுடைய இக்னரன்ஸ், நம்மளுடைய இக்னரன்ஸ் தான். நம்ம ஒரு பாவம் செய்யறோம்னு சொன்னா இட் அட்ராக்ட்ஸ் தி பிட் ஆஃப் த ஹெல். ஃப்ரம் த பிட் ஆஃப் த ஹெல் இட் கம்ஸ் அண்ட் அட்டாக்ஸ் யூ. ஒரு அசிங்கமான ஒரு விஷயம் நடந்து கொண்டு இருக்குன்னா அங்க சாத்தான் கண்டிப்பா இருக்கிறான். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடத்தில் ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸ் இருக்கு, ஒரு ஒழுக்கம் இருக்கு, பரிசுத்தம் இருக்கு, நல்லது இருக்கிறது. ஆனா சாத்தா இருக்கிறான்னு சொன்னா அந்த இடத்துல அசுத்தம் இருக்கிறது. நல்லா சிந்திக்க வேண்டும். அப்போ we need to go through it. We are not used to it. அப்ப ஏன் எனக்கு இப்படிலாம் நடக்குது? என்னால முடியல சிஸ்டர், என்னால தாங்க முடியல, எவ்வளோ பிரச்சனைகள் எனக்கு வருது. இந்த வழியாதான் நீங்க ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியும். இந்த வழியாதான் நீங்க நித்திய ஜீவனுக்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாய் மாற முடியும். இந்த வழியாதான் நீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்க முடியும். இந்த வழியா கடந்து வரும்பொழுதுதான் ஆண்டவர் பெரியவராகவே தெரிவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரியவராகவே தெரிகிறார், பெரியவராகவே தெரிகிறார். அப்போ மரித்ததுக்கு அப்புறம் ஒரு மனிதன் கர்த்தரிடத்தில் சேர வேண்டும் என்று சொன்னால் இந்த வனாந்திர பாதையில ஆண்டவர் பெரியவராகவே தெரியும் பொழுது கர்த்தர் அவரிடத்தில் சேர்த்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. யாராச்சும் சொல்லுவீங்களா, ஸ்டார்டிங்ல இருந்து நான் இப்ப வரைக்கும் இதே மாதிரி தான் இருக்கிறேன், என் வாழ்க்கையில ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், உயர்வே இல்லை என் வாழ்க்கையிலன்னு சொல்லுவீங்களா? கிடையாதுங்க. ஆண்டவர் இல்லைன்னா நம்மளாம் எப்பயோ மறிச்சு போயிருப்போம். கரெக்டுங்களா? ஆண்டவர் இல்லைன்னா நம்ம எப்பயோ மறிச்சு போயிருப்போம். அவருடைய கிருபை தான் நம்மளை தாங்கி கொண்டு இருக்கிறவர், கிருபை தான் நம்மளை ஏந்தி கொண்டு இருக்கிறது. எத்தனை பேர் நினைக்கிறாங்க சூசைட் பண்ணிக்கலாமான்னு சொல்லி. கர்த்தர் இல்லைன்னு சொன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் எப்பயோ போயிருப்பாங்க, போய் சேர்ந்திருப்பாங்க. ஆனா கர்த்தர் இவ்விதமாக பாதுகாப்பை கொடுத்து அவர் தோளில் மேல் சுமந்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் நம்ம எப்படி சுமக்கிறாரு? அவருடைய முதுகின் மேல் சுமந்து நடந்து கொண்டு இருக்கிறார். சோ த ஹெல் எரப்ட் ஆகிறது. ஆண்டருடைய அன்பு, அவருடைய வைப்ரேஷன்ஸ் நம்மளை சூழ்ந்து இருக்கும் போது இந்த ஹெல் எரப்ட் ஆகுது பொறாமையில. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, ஏன் அவன் பொறாமை பிடித்தவனா இருக்கிறான்? அவருடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்ட பிள்ளைகள் நம்ம எல்லாம் யாரு? தேவனுடைய சாயல். அப்பா மாதிரிதான் குழந்தை. அப்போ நம்முடைய பரமபிதா யார்? கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. அப்ப அவருடைய சொந்த பிள்ளைகள் அப்படின்னும் பொழுது சாத்தானுக்கு பிடிக்கிறதில்ல. ஹல்லேலூயா. தேவ தூதர்கள் கூட ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஆனா ஏசப்பா மாதிரி கிடையாது, கர்த்தர் மாதிரி ஃபீச்சர்ஸ் கிடையாது. அவங்க வேற மாதிரி இருக்கிறாங்க தேவ தூதர்கள். மனிதர்கள் மட்டும்தான் ஆண்டவர் அவருடைய ரூபத்தின்படி சிருஷ்டித்திருக்கிறார். அவருடைய சாயலில் நம்ம ஆதியாகமத்துல வாசிக்கிறோம், அவரை போலவே நம்மளை உருவாக்கி இருக்கிறார், அவரை போலவே நம்மளை உருவாக்கி இருக்கிறார். அதனால இந்த சாத்தான் பொறாமைப்படதான் செய்கிறான். அப்போ கர்த்தருடைய அவருடைய அன்பு, அவருடைய நேசம், பாசம் மனிதர்கள் மேல இருக்கும் பொழுது the hell erupts. இந்த ஹெல் நரகம், எரி நரகம் என்னவா இருக்கிறது? எரப்ட் ஆகி இட் கிரியேட்ஸ் an anger. இந்த சாத்தானுக்கு ஒரு ஆங்கர் கிரியேட் ஆகி, இந்த மனிதனை ஆண்டவர் நேசிக்கிறாரே, இந்த மனிதனை ஆண்டவர் நேசிக்கிறாரே, அவனுக்கு என்னெல்லாம் உபத்திரவத்தை கொடுக்கணுமோ சகல உபத்திரவத்தை கொடுக்கணும். ஒரு சில வீட்டுல பாத்தீங்கன்னா முதல் குழந்தைங்க நிறைய கஷ்டப்படுவாங்க. வீட்டினுடைய முதல் குழந்தை. ஏன் தெரியுமா? அந்த முதல் பலன் கர்த்தருக்கு சொந்தமானது.
அந்த முதல் கனி கர்த்தருக்கு சொந்தமானது. அநேக உபத்திரவங்களை அந்த பிள்ளைகளுக்கு சாத்தான் கொடுப்பான். ஏன்னா முதல் கனி கர்த்தருக்கு சொந்தமானதுன்னும் பொழுது கர்த்தருடையது. அந்த முதல் குழந்தை கர்த்தருடையது. அப்ப கர்த்தருடையதுன்னும் பொழுதே அவன் வந்து நிப்பான். நின்னு என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணுவான். ஆனா நம்ம அதை பொருட்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. இல்ல பாத்தீங்கன்னா ஒரு வசனம் இருக்கிற அந்த வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் அதுல இருக்கிற 2-4 வசனங்களை வாசிக்கலாம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறை உள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியையை செய்ய கடவது. ஹல்லேலூயா. Count it all joy when you fall into diverse temptations. ஹல்லேலூயா. அது நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அப்போ நம்ம சந்தோஷமாக நம்ம எண்ணும் பொழுது நமக்கு நடக்கிற துயரங்கள், துக்கங்கள், காரியங்கள், அட்டாக்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் அண்ட் ரைட், ஃப்ரண்ட், பேக், எங்கெல்லாம் நமக்கு அட்டாக்ஸ் இருக்கிறதோ நம்ம பொறுமையாக எண்ணும் பொழுது, அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்மளால அதுல இருந்து வெளியில வர முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு. அப்போ when you fall into diverse temptations, count it with a joy, with all of your joy. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அப்போ பாருங்க, அப்ப இதுல இருந்து நம்ம விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க ஆண்டவரை உண்மையாகவே நேசிக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு விலைக்கிரியத்தை நீங்க ஒரு பிரைஸை அங்க பே பண்ணிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இது போல காரியங்கள், ஏன்னா நம்ம எல்லாம் எங்க இருக்கிறோங்க? பூமியில இருக்கிறோம். பரலோகத்துலதான் இந்த ப்ராப்ளம்ஸ் கிடையாது. பூமியில இருக்கும் பொழுது சொந்தக்காரங்க நல்லா பேசிட்டு இருப்பாங்க, திடீர்னு பேசாம போயிடுவாங்க. ஹல்லேலூயா. அதுக்காகலாம் நம்ம மனசை போட்டு புழுங்கிக்க கூடாது. நல்லா பேசிட்டு இருக்கவங்க நாளைக்கு பேசாம போயிடுவாங்க. அதே போல வேலை ஸ்தலத்துல நல்லா இருப்பாங்க, 2 நாள் கழிச்சு உங்ககிட்ட ஏதாவது கண்டுபிடிச்சு உங்களை வேலையை விட்டு வெளில துரத்தலாமான்னு பார்ப்பாங்க. ஆனா எதை குறித்தும் நீங்க கவலைப்படாத பிள்ளைகளாய், எத்தனை அட்டாக்ஸ் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீங்க ஒரே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் என்னை நேசிக்கிறார், அதனால சாத்தான் அனைத்து காரியங்களும் எனக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறான், அனைத்தும் எனக்கு செய்து கொண்டு இருக்கிறான். அதனால அப்பா எனக்கு எது வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை இருக்கா? அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், கர்த்தர் என்னை நேசிக்கிறார். கர்த்தர் என்னை நேசிக்கும் பொழுது இந்த சாத்தான் உபத்திரவத்தை கொடுக்கிறவனாய் இருக்கிறான். அதன் வழியாக ஆண்டவருடைய முழுமையான பிரசனத்தை என்னால உணர முடிகிறது அப்படின்னு சொல்லி உடைய வாழ்க்கை பழக்கப்பட வேண்டும். You should get used to it. It is not difficult. It is not tough. அது ஒரு கடினமான விஷயமே கிடையாது. You have to get used to it. நான் மாதிரிதான் நான் நினைக்கிறேன். ஒரு சில நேரங்களில் நான் தொடர்ந்து இது போல காரியங்கள் நான் அனுபவிக்கும் பொழுது நான் எப்படி நினைச்சுக்கிறேன், பழகிடுச்சு. இந்த காரியம் நமக்கு பழகிடுச்சு. இது இப்படிதான். கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறவர், கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறவர், கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார். அப்ப நீங்க உண்மையாகவே ஆண்டவரை நேசிக்கிறீங்கன்னா சிலுவையை சுமக்கிறது அது நிச்சயமாகவே இருக்கிறது. அந்த சிலுவை பயணம் நிச்சயமாகவே ஒரு சாதாரண பயணமா இருக்காது. அதுல முள்ளு, வலி, வேதனை எல்லாம் இருக்கும். ஆனா அந்த சிலுவை பயணம் முடிந்ததுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய மேன்மை இருக்கிறது. அந்த மேன்மை வழியாக ஆண்டவர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா.
அந்த மேன்மை வழியாக உங்களுடைய சக்சஸ் வழியாக உங்களுடைய சக்சஸ் இப்படியாக மாறும் பொழுது, கிடைக்கும் பொழுது ஆண்டவர் பெரியவராகவே தெரிவார். ஒரு மனிதனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னா அவன் கர்த்தர் அறிந்து கொள்ளவே முடியாது. ஒரு மனிதனுக்கு பிரச்சனை அப்படின்னு இருக்கும் பொழுதுதான் அவன் என்ன பண்றான், ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்டயே பேசுறான். அதுக்காகலாம் நீங்க நினைச்சிடாதீங்க ஆண்டவர் எனக்கு இவ்வளோ பிரச்சனையை கொடுத்துட்டாரு. இது ஆண்டவர் கொடுக்கறதே கிடையாது. உங்களுக்கு கிடைக்கிற அனைத்து சம்பவங்களும் சாத்தான் கொடுக்கிறது. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் ஆண்டவருடைய அன்பை குறித்து. அவர் உங்களை ஒரு சில நேரங்களில் விட்டு பிடிக்கிறவராய் இருக்கிறாரே தவிர, ஆனா அவர் சோதிக்கிறவர் கிடையாது. ரொம்ப சோதனை சாத்தான் கொடுக்கிற காரியங்களை இப்படியாக ஆண்டவர் சேலஞ்ச் நடக்குது சாத்தானுக்கும் ஆண்டவருக்கும். என்ன பண்ணாலும் என்னுடைய பிள்ளைகளை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவாரு, நான் இவ்வளோலாம் கொடுத்து உங்ககிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி சாத்தான் சேலஞ்ச் பண்ணுவான். இதுதான் நம்ம பாக்குறோம் அன்றாட வாழ்க்கையில. சாத்தான் சேலஞ்ச் பண்ணுவான். ஆனா தேவன் என்ன சொல்றாரு, நீ என்ன கொடுத்து பாரு. இப்போ இந்த விஷயத்துலதான் நம்ம அனுமதிக்கிற காரியங்கள்ல நம்ம அனுபவிக்கிற இந்த விஷயங்கள்லாம் இதுதான். என்ன நடந்தாலும் என் பிள்ளைகள் என்னை விசுவாசிக்கிறார்கள். என்ன உபத்திரவம் நீ கொடுத்தாலும் என் பிள்ளைகள் என்னை விட்டு போக மாட்டாங்க. நீ என்ன செய்ய நினைச்சாலும் என் பிள்ளைகள் என்னை நேசிக்கிறார்கள். நீ என்ன செய்ய நினைச்சாலும் என் பிள்ளைகள் என்னோடு கூட இருக்கிறார்கள். இந்த ஒரு விஷயம்தான் நம்மளுடைய வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, நல்லா உணர்ந்து கொள்ள வேண்டும். இது நடக்கல அது நடக்கலன்னு பிளேம் பண்றது தவிர்த்துட்டு, எதனால இது நடக்குது, அப்போ ஆண்டவரை மேன்மை பாராட்டி துதித்து துதி ஏறெடுத்து அவரை போற்றி புகழ்ந்து அவரோடு கூட ஐக்கியமாய் இருக்கும் பொழுது, அவரை அதிகமாக நேசிக்கும் பொழுது, அவர் ஒரு பெரிய பால் ஆஃப் தி ஃபயர், அவர் ஒரு ப்ரொடெக்ஷனை போடுகிறார், ஒரு கவரிங்க போடுகிறார். அப்ப கவரிங்க போட்டுட்டாருன்னு சொன்னா இதுக்கு மேல என்னால இங்க நிக்க முடியாது. நீங்க ஒரு வெளிச்சமா தெரிவீங்க. You will be a light. You will become a light. ஹல்லேலூயா. வெளிச்சத்தின் பிள்ளைகளா நீங்க மாறும் பொழுது சாத்தானுக்கு அங்க என்ன வேலை இருக்கு? பிகாஸ் உங்களை சுத்தி என்ன போயிட்டு இருக்கு? அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. A ball of fire. You are sitting inside the ball of fire. If you are seated in a highly secret place, if you are in a highly secret place, no one can touch you. Hallelujah. இதான் நல்லா நம்மளுடைய இந்த வெப்பன் ஜெபமே ஜெயம். இந்த வெப்பனை எடுத்துக்கணும். இந்த வெப்பனை எடுத்து நீங்க இருக்கிறதுலே மோர் ப்ரொடெக்ஷன் எந்த இடம்? யெஷுவா அவர் இருக்கிற இடம். அந்த அந்த இடத்தை நம்ம பிடித்து அவரோடு கூட நிலைத்து இருக்கும் பொழுது இது போன்றதான அட்டாக்ஸ் வந்தாலும் நம்மளால மேற்கொண்டு வர முடியும். அதுதான் இந்த டைட்டிலுடைய இது என்னன்னா, நீங்க உண்மையாகவே ஆண்டவர் நேசிக்கிறீங்களா, இது எல்லாத்துக்கும் நீங்க ரெடியா இருக்கணும். ஏன்னா எங்க ஆண்டவர் இருக்கிறாரோ அங்க சாத்தான் பிரச்சனைகளை கொடுக்கிறான். நல்லா இருக்கிற ஜனங்கள் உங்களை வெறுப்பார்கள். சடன்லி யூ டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் யூ. நல்லா போயிட்டு இருக்கோம் பிஸ்னஸ், நல்ல செழிப்பா போயிட்டு இருக்கோம், திடீர்னு டவுன் ஆயிடும். ஏன்னா அவனுக்கு பிடிக்காது. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பீங்க, சாத்தான் அழிக்கிறவனாய் இருக்கிறான். நல்ல ஒரு மகன் தான் உங்களை சிந்தனையை கெடுத்து அசிங்க சிந்தனைகளை கொடுத்து உங்களை கரப்ட் பண்ணுவான். நல்ல மகன் தான் நீங்க, நல்ல மகதான் நீங்க, திடீர்னு குடிக்கிற ஆசையை கொடுத்து உங்களை அசிங்க இடத்துக்கு செல்ல அவன் ரெடி பண்றான். நல்ல பிள்ளைதான் நீங்க, ஆனா அசிங்க காரியங்களை செய்கிற பிள்ளைகளை மாறப்படுகிறீர்கள். வேசித்தனம் இது போல காரியத்தை செய்யற பிள்ளைகளை மாற்றுகிறான். ஏன்னா நல்லதே அவனுக்கு பிடிக்கிறது கிடையாது. அவனுக்கு நல்லது எங்க இருக்கோ அந்த நல்லது நடக்க கூடாது. அசிங்கத்தை செய்கிறவன். அப்படி உருவம் எப்படியாக இருக்கிறது? அகோர கோலம், அகோர அப்பியரன்ஸ். ஒரு சாத்தானுடைய உருவம் இட் இஸ் நாட் பிளசன்டபிள், இட் இஸ் நாட் பிளசன்ட் அட் ஆல். ஹைலி அசிங்கமா இருக்கு அவனுடைய உருவம்.
அவனுடைய சிந்தனையும் அப்படி இருக்கு, அவனுடைய உருவமும் அப்படி இருக்கு. ஆனா நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறார்? அவர் பரிசுத்தர். அவர் எப்படி? கன்னியர்களால் நேசிக்கப்படுபவர். கன்னியர்களால் நேசிக்கப்படுபவர். ஹல்லேலூயா. 10,000ங்களில் சிறந்தவர் அவர். மதுரமானவர், மதுரமானவர். வெள்ளை பூச்சண்டு போல இருக்கிறவர். வெள்ளை பூச்சண்டு போல இருக்கிறவர். இப்படியாக தேவன் வெண்மையும் சிவப்புமானவர். வெண்மையும் சிவப்புமானவர். அதனால என்ன நடந்தாலும் ஐ எம் ரெடி டு பே தி பிரைஸ் ஃபார் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எது நடந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில நான் விலைக்கிரயமாக கொடுக்கிறேன். நான் ஒரு தியாகம் செய்கிறேன். அப்படி தியாகம் செய்யற மகனாய் நான் மாறுவேன். எத்தனையோ பேரை கொன்னுட்டாங்க, கொல்லப்பட்டார்கள். ஆண்டவரை அதிகமாய் சேவித்த பிள்ளைகள் இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறார்கள். எத்தனையோ பேர்கள் கொல்லப்பட்டார்கள். இப்படியாக நம்ம பார்க்கிறோம். தோமாவுடைய இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் துரத்தி பரங்கி மலையில இப்படியாக அவரை கொன்றாங்க. இந்த எலும்பு, ஒரே ஒரு பீஸ் எலும்பு மட்டும் எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எத்தனையோ ரத்த சாட்சி. இது எல்லாத்துக்கும் பலன் இருக்கிறது. அடுத்து ஒரு சண்டே சர்வீஸ்ல ஆண்டருடைய அப்பியரன்ஸ், அவருடைய இரண்டாம் வருகையை குறித்து அவருடைய அப்பியரன்ஸ் எப்படிப்பட்ட அப்பியரன்ஸா இருக்கும் என்று சொல்லி ஒரு நாள் நம்ம சண்டே சர்வீஸ்ல பார்ப்போம். சரிங்களா? கர்த்தர் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இது உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த போன வாட்டி நம்ம எடுத்த தலைப்பு வேற, அதுக்கு முன்னாடி தலைப்பு வேற. ஆனா இந்த ஒரு தலைப்பு, இது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. உண்மையாகவே நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்கன்னா நிறைய ட்ரபிள்ஸ் உங்களுடைய வாழ்க்கையில உங்களால பார்க்க முடியும். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு மேன்மை இருக்கிறது, ஒரு நித்திய ஜீவன் இருக்கிறது, ஒரு நித்திய வாழ்க்கை இருக்கிறது, ஒரு நித்திய உடன்படிக்கை இருக்கிறது, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைக்கு, a crown is waiting for you. இது ஒரு prophetical word எடுத்துக்குங்க. A crown is waiting for you. A reward is waiting for you for all your sacrifices. For all your sacrifices, a reward is waiting for you. Iskarabaria. Receive in the mighty name of Jesus. Hallelujah. நம்ம எல்லாம் ஆண்டருக்கு ஒரு பெரிய கரத்தை கொடுப்போம், பலத்த கரத்தை கொடுப்போமா? Can we give a big hand shake to Lord Jesus Christ? இந்த நேரத்துல காலை வேளையில கர்த்தர் இப்படியாக நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய காரியம் செய்ய இருக்கிறார், பெரிய மேன்மையை செய்ய இருக்கிறார் நம்ம வாழ்க்கையில. எப்பவும் இதே போல நம்ம வாழ்க்கை இருந்துராது, எப்பவும் இதே போல இருக்காது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார்னு சொன்னா நிறைய பிரச்சனைகள் வர செய்யும். ஆனா நிரந்தரமாகவே கர்த்தரை அவரிடத்தில் நிலைத்திருக்கும் பொழுது நம்ம பிழைப்போம். இதுதான் நான் இந்த சர்மனை முடிச்சுக்கிறேன். அடுத்து சர்வீஸ்ல வேற ஒரு தலைப்பை நம்ம கொண்டுட்டு வரலாம். கர்த்தர் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார்.